சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, நம்ம சாய் சச்சரிதம் அடுத்த வர பார்ப்போம். ஏன்னா அது படிக்கிறதுக்கு உண்டான மூடு எனக்கு இல்லாமல் போயிடுச்சுப்பா. தப்பு தான், இருந்தாலும் அடுத்த வாரம் பார்ப்போம். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு ஒரு சாய் டிவோட்டி தான். அவங்க வேறு ஊருக்கு போகிறாங்க. அதனால் இருக்கிற வரைக்கும் 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணோம்ல. அதனால் எங்கள் ஊரில் 2 சாயப்பா கோயில் 2 இருக்குது. அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகிற வழியில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கணக்கம்பட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் மானூர் சித்தர்னு இருக்காங்க. இவங்க 2 பேருமே குரு தான். கணக்கம்பட்டி கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கும், அங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் காலையில் கூட்டம் இல்லாதப்போ போனோம்னா உள்ளுக்கே விடுவாங்க. அதாவது அந்த சமாதி சுற்றி போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 8, அங்கே போய் சேர்ந்துட்டோம். 8:30 மணி 8:45 போயிருப்போம்னு நினைக்கிறேன். போயிட்டு உள்ளே போய் நல்லா உட்காந்து சூப்பராக தியானம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நேராக போய் சாப்பிட்டோம். தக்காளி சாப்பாடு தான். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காந்தோமா. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னொரு சித்தர் இமெயில் ஐடியில் பார்த்தா, இமெயிலில் ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் ஆகும். அதில் பார்த்தா என்னாச்சு, மானூர் சித்தர்னு வந்தார். 1 இயர் பேக் வந்தது. அப்போ நான் டக்குன்னு சொல்லவும் அந்த பொண்ணு அங்கேயும் போகலாம் அங்கான்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு 10 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு, அங்கேருந்து திரும்பியும் மானூருக்கு போனோன்னா அவரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்களா. அவ்வளோ ஒரு அலங்காரம். இன்றைக்கி திருவாசகம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக படித்தாங்க. ஏன்னா இன்றைக்கி சுவாதி நட்சத்திரமாம்மா. அந்த மானூர் சுவாமிகளோட நட்சத்திரம் சுவாதின்றனால திருவாசம் படிக்கிறதுக்கே வந்தாங்க. பார்த்தா சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்காங்க. என்ன ஒரு குரல் தெரியுங்களா. எல்லோரும் கொஞ்சம் வயசானவங்களும் இருக்காங்க, வயசில் சின்னவங்களும் இருக்காங்க. அந்த எல்லாமே படிக்கிற விதம் அழகாக இருந்துச்சு. நிறையா பேர் பாட்டு பாடினாங்க, நல்லா இருந்தது. நாங்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோன்னு போனோம். கடைசியில் அவர் கூப்பிட்டுட்டாரு. அப்புறம் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடந்துச்சு. பார்க்கும்போது எனக்கு சாயப்பா மாதிரியே தான் தோணுச்சு. நான் அந்த ஃபோட்டோவை இதில் சென்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னா, அவரோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு வந்தாச்சா. நம்ம என்ன செய்யலான்னா, வாங்கிட்டு அப்புறம் எனக்கு பாரு எங்கெங்கேயோ யோசனை போகுது. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு பூ அலங்காரம்லாம் செம்மையாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு போய் சாப்பிடக்கு க்யூவில் நின்றுட்டு போய் சாப்பிட்டோம். சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினப்பா. ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணு, ஊருக்குள்ளார. அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, அக்கா எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு, அக்கா இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அண்ணா இறந்தப்போ நீங்கள் சரியாகவே அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. எனக்கு அந்த டைமில் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது அழுகையாக வந்துருச்சு. என்னோடது புரிதல் அவருக்கு தெரியும், அவரோடது எனக்கு தெரியும், மற்றவங்க சொல்கிறதுல எனக்கு தெரியும். இந்த கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்தனால அதிகம் எங்கேயும் போகனால நான் பொதுவாகவே எந்த அளவுக்கு போனாலும் எனக்கு கொஞ்சம் அழுக வராது. சிறு வயசாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்லி சொல்லி அழுகும்போது அழுக வரும். அப்புறம் சின்ன வயசுக்காரங்க அந்த மாதிரி இருந்தால் வரும். அதுக்கு கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே. எங்கள் அத்தையே சொல்லுவாங்க, உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏதாவது அழுப்புனா எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களா, நீ அடுத்தது வாணி அழுகும் அப்படிம்பாங்க. அப்போ எங்கள் அத்தை சொல்லுவாங்க, சாமி இவளுக்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நீ அழுது பழகிக்க சாமின்னு சொன்னாங்க. அவங்க இறந்தப்போ கூட தான் அழுதேன். இது அழுது பழகிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, இது ஆத்மார்த்தமான ஒரு அன்பு. அதை அவங்க பேசின விதம் சரியில்லை. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் ஒன்றும் சொல்ல. அந்த பொண்ணே எனக்காக சண்டை போட்டுட்டாங்களாம்மா. அந்த அக்காவும் அந்த அண்ணனும் வச்சுருக்கிற அன்பு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா. எவ்வளோ 2 நாள் குழப்பமாக இருந்துச்சு. இன்றைக்கி போய் சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துங்கிட்டே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன்.
நம்மளோட சுமைதாங்கி வந்து நம்ம சாயப்பா தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ எத்தனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை தாங்குறேன். உனக்கு ஒரு நாளைக்கு 100 விஷயம் வந்தாலும் சொல்லு, 1000 விஷயம் வந்தாலும் சொல்லு, டெய்லியும் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, நான் சலிக்காமல் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு மகராசம் யாருக்காவது கிடைக்குமா? நம்ம ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னாவே கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. ஏதோ ஒரு தடவை கேட்பாங்க, ஒரு 2 தடவை கேட்போம், 3ஆவது தடவை கேட்குறக்கு ஆள் இருக்காது. ஆனால் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் கேட்குறதுக்கு சூப்பரான ஆள் நம்ம அப்பா. சரியா? அவரை விட யாருங்க இருக்க முடியும்? அவர் தங்கமானவர். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எத்தனையெல்லாம் வந்துச்சு தெரியுமா? நான் இதில் இன்றைக்கி வந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுற பாருங்கள். சாயப்பாவோட ஆசீர்வாதம் நம்மளை தேடி வருதுங்க. இதை விட நம்மளுக்கு என்னங்க வேணும்? வேறு எதுவுமே தேவையில்லை. அவரோட ஆசீர்வாதத்தில் இருந்தால் எத்தனை கர்ம வினை வேணால் நம்ம துரத்தி விடலாம். என்ன விஷயங்கள் நடந்தாலும் கவலைப்படாமல் இருக்கலாம். நம்ம எல்லோரும் அவரோட குழந்தைங்க. அவர் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் கண்கலங்க விட்டுருவாங்களா? நான் சொல்லிட்டேன், அவங்க வந்து என்னோடய கர்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான், எனக்கு எல்லாமே நல்லா ஆயிரும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட தான் சொன்னேன். அதான் அந்த பொண்ணே தான் சொல்லிச்சு, தம்பிங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, சூப்பராக வீடு கட்டி வாழுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணே ப்ளஸ் எல்லாம் பண்ணிச்சு. சரி, அவங்கள ஒரு பொண்ணு தானே, அதனால் வந்து நான் பெருசாக நினைக்கல. நான் என்னது நான் சொல்வேன், இந்த ஒரு பழமொழி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாயப்பாக்கிட்டு தான். அவருக்கு நம்மளுக்கு பெருமை வந்தாலும் அவருக்கு தான், நம்மளுக்கு சிரமம் வந்தாலும் அவருக்கு தான். அவர் ஏற்றுக்கிறதுக்கு இருக்கார். யாருங்க இந்த காலத்தில் முன்னாடி வந்து அவன் சமையலாம் என் தலையில் இறக்கி விடுன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? நீ என் பாதத்தில் வச்சுட்டு உன் வேலையை மட்டும் செய்யும். அதாவது உனக்கு நடக்கவே முடியலையா, தேய்க்கிட்டே போகணுன்னா தேய்க்கிற வேலையை செய். உன்னால் நடக்க முடியும், அடுத்த கட்டம் வீட்டை விட்டு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை செய்ய. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையை அவர் செய்ய சொல்கிறார். இப்போ தாங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ட்ரெண்டிங்காக ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்கள், ஆன்லைனில் இருக்கிறதுனால கை கால் எதுவுமே இல்லாத ஒரு குட்டி பாப்பா, அது தரையில் உருண்டு 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 வருது பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடவுளோட பிறப்பு நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம்ல. அது உண்மையிலேயே நினச்சேன்னா அந்த குழந்தை எவ்வளோ சிரிப்பாக சிரிச்சிட்டு வரும் தெரியுமா? அப்படியே உருண்டு 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 வரும். அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம இவ்வளோ கைங்கால் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கோமே, நம்மளாம் ஒரு தண்டமும் தோணும். நம்ம இன்னும் செய்ய வேண்டியது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதனால் நாம் அதுக்கு எல்லாமே சேர்ந்து சாயப்பாவுக்கு நன்றி தானே சொல்லணுமே ஒழிய, நம்மளுக்கு நேர்ந்த விஷயத்துக்காக நம்ம வந்து மனசை தளர விடக்கூடாது. நம்ம ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கட்டும். அதனால் அவங்க சொன்னதை பற்றி நான் கவலை இல்லை. இதே மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் கவலைப்படாதீங்க. நம்மளோட கேரக்டரை பற்றி நமக்கு தெரியும். அவங்க யார் ஜட்ஜ் பண்ண? அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம பெற்றவங்களுக்கு தெரியும், கட்டினவங்களுக்கு தெரியும், நம்ம சாயப்பாவுக்கு தெரியும், நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும். வேறு யாருக்கும் ப்ரூஃப் பண்ணி காட்டணும்னு அவசியமே இல்லை. சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வாசகம் மூலியமாக தான். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அன்பு குழந்தையே, பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய். உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. கவலைகளுக்கும் இடம் கொடாதே. எதற்கெடுத்தாலும் பயம். உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம். அதற்காக நீ தோற்று போய் விட்டதாக அர்த்தமில்லை. அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்று. எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய். இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துவிடு. உனக்காக அவதரித்தவன் நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்.
சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது. சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இன்றும் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். தினமும் புரிந்துகொள். அப்போது நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உனது அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். யார் மீதும் தப்பு இல்லை. காலத்தின் கட்டாயம், நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம். யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே. உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன். உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன். நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதன் பின் பற்றுவது சிறிது கடினம்தான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் காணாமல் போகும்னு அழகாக சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தகப்பன் எப்படி மனசில் நம்மளுக்கு ஆறுதல் கூற முடியும்? அதனால் நாம் எல்லாரும் சூப்பரான வாழ்க்கை தான் வாழ போகிறோம். அவரோட ஆசீர்வாதத்தில் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.